இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் நமக்கே தெரியாது. ஓ! எஸ்கார்ட்னா இவ்வளோ வேலை இருக்கா? நம்ம என்ன நினைப்போம், எஸ்கார்ட்னா சும்மா சும்மா அவ்வளோதான் கூட்டம். கூட்டிட்டு வரவங்கன்னு. ஆனா அதுல இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. அதுல வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றதெல்லாம் கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க. நான் இதுவரைக்கும் லாங் எஸ்கார்ட்லாம் கூட நான் பார்த்தது இல்ல. அது நான் இதுக்கு வேலூர் அதுலயுமே ஏன் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஏன் அந்த மாவட்டத்துல போய் இருக்கிறாங்க அப்படின்றதுக்குமே அப்ப இருந்த அந்த ஒரு பிரச்சனையை உள்ள கொண்டு வந்து அது ரொம்ப 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 உண்மையா இருந்துச்சு. எதுவுமே செயற்கையா திணிக்கப்பட்ட மாதிரியே இல்ல. இப்படிலாம் அந்த காலகட்டத்துல நடந்துச்சோ, என்னென்ன பிரச்சனைகளை அங்க இருந்தவங்க ஃபேஸ் பண்ணாங்களோ, அது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப யதார்த்தமா நம்ம கண்ணு முன்னாடி வந்து கொண்டு வந்து நிப்பாட்டி இருந்தாங்க. யாருமே நடிக்கல, அவங்க படம் எடுக்கல. ஆக்சுவலா அங்க எல்லாருமே வாழ்ந்திருக்கிறாங்க. அத ஒரு டீம் வந்து படமா புடிச்சு நமக்கு காமிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு மொத்த படமுமே. அதாவது உண்மையிலேயே ஒரு இடத்துல போயிட்டு நம்ம நின்னு பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் இருந்துச்சு. நான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒருத்தனா தான் இருந்தேன். நீங்க தியேட்டர்ல தான் இருக்கீங்கன்றது இன்டர்வல் விட்டா தான் உங்களுக்கே தெரியும். ஏய் அப்ப நம்ம இவ்வளவு நேரம் தியேட்டர்ல தான் உட்கார்ந்து இந்த படத்தை பார்த்தோமா? அப்படின்ற மாரி. இது வந்து கரெக்ட்டா இருக்கும். திரை அந்த மாரி போட்டுருவேன்.